உன்னுடைய கான்ஷியஸ்னஸ்ங்கிறது அந்த சூப்பர் கான்ஷியஸ்னஸோட சேர்ந்து விடலாம். அப்போது உனக்கு அவ்வளோ ஒரு சக்தி, அவ்வளோ ஒரு ஆற்றல், அப்படி ஒரு அறிவு, அத்தனை பேருக்கு நன்மை பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வரும். நீங்கள் சரித்திரத்தை பாருங்க, இந்த மாதிரி வாழ்ந்த மகான்களால் தான் அந்த தேசத்தில் அவ்வளவு நல்லது நடந்திருக்கு. எல்லா மக்களுக்கும் இந்த தேசத்தை ஒருங்கிணைச்சதோ மக்களுக்கு நல்லது பண்ணது பூரா பார்த்தேன்னா பற்றில்லாத ஞானிகள், கடவுளுக்காகவே வாழ்ந்து கடவுளோடு கலந்த நிலையில் உலகத்தில் இருக்கிற மட்டுக்கும் இருந்து நல்லது பண்ணின அந்த ஞானிகளுடைய ஒரு அம்சம்தான். உதாரணம் சொல்லிட்டே போகலாம். ஆதிசங்கர்லேருந்து, ராமானுஜர்லேருந்து, மத்வாச்சாரியாலேருந்து, ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர்னு அவளுடைய நற்பணிகள்லாம் இன்றைக்கி உலகத்தில் நடந்துட்டுருக்கு. ஒன்றும் ஏட்டில் எழுதி வச்ச விஷயம் இல்லை, நிஜத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இதுதான் மனித பிறவியின் நோக்கம். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், டு ரியலைஸ் த டிவினிட்டி வித்தின் அவர் செல்ஸ். உனக்குள்ளே இருக்க தெய்வீகத்தன்மை, மனிதா நீ தெய்வீகமானவன்,